தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. காலை வேளையில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது குறிப்பாக 105 இடங்களை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியிருப்பதனாலே ஆதரவாளர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் அடிப்படையிலே அவருடைய வீட்டை சுற்றி பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வருகிற செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய வரலாற்றிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே தமிழக மக்கள் முதல் கட்சியாக, அதாவது தேர்தல் களத்திலே ஒரு புதிய கட்சியாக வந்த கட்சிக்கு ஆதரவு வழங்கி இப்பொழுது 105 இடங்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. எனவே தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக வரக்கூடிய சாத்தியக்கூறு அவருக்கு இருக்கிறது. ஆனாலும் இது ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டு கட்சியாக இணைந்தால் இதில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பொறுத்துதான் பார்க்க வேண்டும் தமிழகத்தினுடைய தேர்தல் என்னென்ன நிலவரங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்று நாங்கள் உடனுக்குடன் தங்காஃபோ ஊடகத்தினூடாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம்.